போதும் போதும் நிப்பாட்டு. நானும் 3 நாளா பாக்குறேன். டெய்லி தக்காளி சட்னி. இந்த மெனுவை மாத்தவே மாட்டீங்களா? இல்லம்மா, தக்காளி விலை கம்மியா இருக்கேன்னு நிறைய தக்காளி வாங்கியாச்சு. இல்லாட்டி அழுகி போயிடும். ஓஹோ, அது அழுகி போயிடும்னு நாங்கெல்லாம் சாப்பிடணுமா? சரி, எதுக்கு அவ்வளவு தக்காளி வாங்குனீங்க? நந்தினி அக்கா தாமா காசு கம்மியா இருக்குன்னு வாங்க சொன்னாங்க. சரியான நான்சென்ஸ். இப்போ இவ வந்துதான் 10 ரூபா 20 ரூபா மிச்சம் புடிச்சு இந்த வீட்டுக்கு சொத்து சேர்த்து வைக்க போறாளா? வரட்டும். என்ன சுரேகா, வந்ததுலேருந்தே அடுப்பு மேலே உட்காந்துக்கிற மாதிரி ஒரே சூடாக இருக்கே, என்ன விஷயம்? அட ஒன்றும் இல்லை மாமா, ஏதாவது நான்வெஜ்ஜாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். வந்து பார்த்தா வழக்கம் போல இட்லி தக்காளி சட்னின்னு இதே தொல்லை. அதுக்கு நீ முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். ஆமா, நீங்க சொல்லியிருந்தேன்னா ஃப்ரிட்ஜில் நாட்டுக்கோழி இருக்கு, அதை செஞ்சு கொடுத்துருப்பேன். நீங்க கோவப்படாதீங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் சுட சுட ஆம்லெட் போட்டு தரேன். ஆம்லெட் லேட் ஆகாம சீக்கிரம் போட்டு. ஆம்லெட்ல லேட் இருக்கலாமா? அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். வந்ததும் சீக்கிரம் சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க. மாமா வந்துட்டாரு. வாங்க மாமா. சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆமா மாமா, நீங்க உட்காருங்க, சாப்பிடலாம். வாங்கப்பா. நீ சாப்பிடலையா? இல்ல, ஆம்லெட் வந்துட்டு இருக்கு. சரி சரி. ஆஹா, என்ன ரேணுகா, தக்காளி சட்னியா? ஆமாங்க ஐயா. டெய்லி சாப்பிட்டாலும் இது மட்டும் அழுக்கவே மாட்டேங்குது. இப்ப தெரியுதா தக்காளி சட்னி யாருக்காக செய்யறாங்கன்னு? ஏன், நல்லாதானே இருக்கு. சரி இருக்கிறது சாப்பிட்டு போவோம். சரி, உனக்காக சாப்பிடுறேன். என்ன எல்லாரும் இருக்கீங்க? சூர்யாங்க கல்யாணம்? ஐயா, சூர்யா கூப்பிட்டே இல்லையா? நான் போய் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. நீ முன்னாடி போய் கல்யாணம், நான் பின்னாடி வரேன்னு சொன்னாங்கய்யா. ஐயா, அந்த ஐயாவே வந்துட்டாருங்கய்யா. ஐயா வாங்க வாங்க. டேய் வா சாப்பிடலாம். ஐயா ஒன்று சொன்னாரே, மறந்தே வச்சேன், போய் எடுத்துட்டு வந்தோம். ஒளி பரவாயில்லையாடா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இட்லியை 8 பிச்சு போட்டு சாம்பாரை உண்டலமா ஊத்தி நல்லா ஊற வச்சிருக்கேன். தூக்கலா கொஞ்சம் நெய்யை ஊத்தி விட்டுருக்கேன். நந்தினி, ஐயா கூட இட்லி ஃபுல்லா அங்க போயிடுச்சு. வாவ், வாசனை தூக்குதே கல்யாணம். எல்லாம் உங்களுக்கு அதையா, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நந்தினி உட்காரு. ஐயோ வேண்டாம் சார். என்னது? ஐயோ வேண்டாமா? நான் என்ன கொலை செய்வா கூப்பிட்டேன்? உட்கார சொன்னதுக்கு எதுக்கு இவ்வளவு பதற? உட்காரு. ஆரம்பிச்சிட்டாயா? பரவாயில்ல சார், நான் நின்னுட்டே ஊட்டி விடுறேன். ஐயோ நந்தினி, நீ நின்னுகிட்டே ஊட்டுவ, ஆனா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்காது. இத பாரு, நீ உட்கார்ந்து ஊட்டினாதான் சிந்தாம என்னால சாப்பிட முடியும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். என்ன சொல்ற? உட்கார் நந்தினி, உட்கார் உட்கார் உட்கார். எதுக்கு யோசிக்கிற? நான் தான் உட்கார் சொல்றேன்ல, உட்கார். எதுக்கு இப்ப அவளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கான்? என்ன இப்ப இங்க உட்கார வச்சு என்ன வெறுப்பேத்தணும்? அதுக்காக தானே இவ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அதான் தெரியுதுல்ல, பேசாம உட்கார்ந்து சாப்பிடு. எப்படிங்க, எப்படி பேசாம உட்கார சொல்றீங்க? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்கார சொல்றீங்களா? என்னால அது முடியாது. முதல்ல அவளை போ சொல்லுங்க. சரி பேசு, நல்லா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க. எனக்கு என்ன வந்துச்சு? உங்ககிட்ட சொன்னனே, என்ன சொல்லணும்? கல்யாணம், தக்காளி சட்னி வெறுப்பேத்திட்டேன். என்னடா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவ சமமா உட்காரணுங்கிற? அவதான் வேணாங்கிறல்ல, எதுக்கு வற்புறுத்துற? ஓ, இங்க எல்லார் முன்னாடியும் எல்லாருக்கும் சமமா அவளை உட்கார வச்சு அவளுக்கு மரியாதையை உருவாக்கி தரதான் நினைப்போம். டேடி, இந்த காசு, பணம், பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு இதெல்லாம் யாரும் யாருக்கும் உருவாக்கி தர முடியாது. நாம தான் தனியா உழைச்சு உருவாக்கிக்கணும். அதுவும் நம்ம மத்தவங்க கிட்ட பழகுற விதத்துல தான் கிடைக்கும். புரியுதா? இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது. ஏண்டா டேய், இவ்வளவு தூரம் இந்த டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து அவளை உட்கார வைக்கிறியே, அவளை நீ என்ன காதலிச்சா கூட்டிட்டு வந்த? ஏண்டா உன் தங்கச்சி இருக்கா, உன் அக்கா இருக்கா, அவங்க முன்னாடி இவ்வளவு அசிங்கமா தராதரமே இல்லாம நடந்துக்கிறோமேன்னு கேவலமா இல்ல உனக்கு? ஆமா,
இவ்ளோ தூரம் நக்கலா நடந்துக்கிறியே, இவ என்ன உன் பொண்டாட்டியா? சொல்லு. சுந்தரவள்ளி, அப்புறம் இல்லையா? இல்லதான், பொண்டாட்டி இல்லதான். வெறும் மஞ்ச கயிறு கட்டினா அவ பொண்டாட்டி ஆயிடுவாளா? அப்புறம் என்ன ரோஸ் கலர்லயா கயிறு கட்டணும்? வாட் நான்சென்ஸ். நம்ம ஊர் கல்ச்சர்ல தாலி கட்டினா அது கல்யாணம், அவங்க புருஷன் பொண்டாட்டி. இது எனக்கே தெரியுமே. டாடி இப்படிதானே பார்த்து வளர்ந்துருக்கேன். டாடி என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அது டாடி நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க? அப்ப கரெக்ட் தானே அர்த்தம்? தாலி கட்டாலும் பொண்டாட்டி இல்லைங்கிறாங்களே, இது என்ன புதுசா இருக்கே டாடி? ஏமா எனக்கு குழப்பமா தாமா இருக்கு. உன் மம்மி ஏதோ புதுசா பிளான் பண்றாங்க போல இருக்கு. அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. டேய், அதே கலாச்சாரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? தோஷம் இருக்கிற மாப்பிள்ள வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டி வீசிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். அதான்டா நம்ம கலாச்சாரம். வெட்டி வீச வேண்டியவடா இவெல்லாம். உன்னை பிடிச்ச தோஷம்டா இவ, அத முதல்ல புரிஞ்சுக்க. டேய், அது வெட்டி வீசுறதுக்காக கட்டின தாலி கிடையாது. வாழையடி வாழையா தழைச்சு வாழ்றதுக்காக கட்டின தாலி. என்ன டாடி இவங்க கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம பேசுறாங்க. நான் கட்டின தாலியை பத்தி நான் என்ன நினைக்கிறேங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுக்காக அது தாலி இல்ல, அது கல்யாணம் இல்லன்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க? நந்தினி கழுத்துல இந்த தாலி இருக்கிற வரைக்கும் அவ என்னோட பொண்டாட்டி தான். அது எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை அந்த தாலி உண்மையா கட்டினதா இல்ல சும்மா பூச்சாண்டி காட்ட கட்டினதாங்கிறது என்னோட பிரச்சனை. அத நான் டீல் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓ ஓகே ஃபைன், ஐ வில் நாட் worry about it. ஆனா அது உன் இஷ்டமா இருந்துட்டு போட்டும். அது எதுக்கு இங்க கொண்டு வந்து எனக்கு சமமா அவளை உட்கார வைக்கிற? அவ அதுக்கு தகுதியானவ கிடையாது. டாடி எனக்கு இது ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. இவங்க பக்கத்துல வேற ஒருத்தவங்க உட்கார்ந்தா என்ன? அவங்களோட கௌரவத்துக்கு என்ன ஏதாவது டேமேஜ் விழுந்துருமா? பிறக்கும் போதே எல்லாரும் ஒண்ணுதான். இத பாருங்க, நடுவுல கொஞ்சம் காசு பணம் அதிகமா வந்தா அவங்க வந்து மேல, இவங்க எல்லாம் கீழையா?